திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். அவரை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் வரவேற்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற இருக்கும் நிலையில் 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு அளிக்கப்படும் வரவேற்பு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். அதாவது நாளை திமுகவின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதற்காக மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. இதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன், டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது விமானம் மூலம் மதுரை வந்தடைந்துள்ளனர். மற்றும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் அந்த பிரச்சார ரோட் ஷோ நடத்தக்கூடிய அந்த பிரச்சார டெம்போ வேனில் ஏறி மதுரை அருகே உள்ள அந்த ஒரு தனியார் வீட்டில் தங்குகின்றனர். தொடர்ந்து மாலை 4 மணி முதல் மதுரை பெருங்குடியில் இருந்து அந்த முன்னாள் மேயர் முத்து அந்த வெண்கல சிலை திறப்பு விழா வரை ரோட் ஷோ நடத்துகிறார். இதற்காக 2000 போலீசார் பாதுகாப்பு ஏடிஜிபி தேவாசிரம் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெளியே வந்தவுடன் அமைச்சர்கள் விமான நிலையத்திற்குள்ளே வரவேற்றனர். தொடர்ந்து தொண்டர்களை வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது தனியார் விடுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன். சென்னையில் காலமான நடிகர் ராஜேஷின் உடல் பிரார்த்தனைக்காக ராமாபுரத்திலிருந்து அசோக் நகரில் உள்ள தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், விவரங்கள். சிவரஞ்சனி, மறைந்த பழம்பெரும் நடிகர் ராஜேஷின் உடல் தற்போது அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக கல்லறை நோக்கி எடுத்து செல்லப்படுகிறது. முதற்கட்டமாக தற்பொழுது ராமாபுரம், எம்ஜிஆர் நகர், நெசப்பாக்கம் வழியாக அசோக் நகரில் உள்ள திருச்சபையில் அவரது உடல் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அவரது வீட்டில் கிறிஸ்துவ முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டு தற்போது உடலானது வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்பொழுது ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கிறது. இதில் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், உடன் நடித்த நடிகர், நடிகைகள், அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலர் பங்கேற்றுள்ளனர். தற்பொழுது ஊர்வலம் தொடங்கி அதாவது ராமாபுரம் வழியாக சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் இன்று மாலை 4 மணி அளவில் அவரது உடலானது கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.